Hello everyone, welcome to my channel. கொஞ்சம் கிச்சன்லாம் வந்து மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால ஒரு ரேக் வாங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மந்த்தாகவே ஒரு விஷலிஸ்ட்டில் வந்து ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினச்சேன். நவராத்திரி சேலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஆஃபரில் இருந்தது. ஸோ நான் வந்து இந்த இயர் தான் அதை வந்து பை பண்ணியிருக்கேன். என்னோடய ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இருந்தாலும் சில ஐட்டம்ஸ் இருக்குது. அடுக்கி வைக்கும் போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வைக்கும்போது அது ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. ஒன்று எடுத்தால் 9 விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சம்டைம்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். பசங்களும் சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கு டைம் வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு நினச்சேன். ப்ளஸ் இது வந்து சர்வீஸ் ஏரியாலையும் நிறையா மெஸ்ஸியாக இருக்குது. வாஷிங் மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்த கறி லீஃபு, அப்புறம் பொட்டேட்டோ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷின் மேலே தான் வச்சுருக்கேன். அதுவும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மிஷின் ஆன் பண்ணும்போதும் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ரேக் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ப்ளஸ் வந்து பெரிய வெங்காயமும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரேயில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ரேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணியிருந்தேன். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வாங்கினது ரொம்ப பழசு, அது எல்லாமே கொஞ்சம் பிரித்து வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேக் தான் வந்து அது கொஞ்சம் ரேக் வந்து நல்ல உங்களுக்கு எல்லாம் ராடாக வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour பக்கம் டைம் வந்து தேவைப்பட்டது. கொஞ்சம் தட்டி அதெல்லாம் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் டைம் எடுத்தது. இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு நிறையா ஹோல்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டிஐஒய்யாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லாமே சேம் ஹைட்லேயே வந்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனு, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். என் பையன் ஒரு ரேக் தான் ஃப்ரீயாக இருக்கேன், நானும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வச்சுருந்தான். ஸோ அவனோட கன்னை வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து எஸ் ஹூக் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த எஸ் ஹூக் வந்து வச்சுட்டு நீங்கள் எதாவது ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஒயிட்டு, ப்ளூ, பிளாக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இதோட ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போடலாம், இந்த மாதிரி ஷீட்ஸும் வந்து போடலாம். போன தீபாவளி டைமில் வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷீட்ஸு என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து வைக்கலாம். ஏன்னா கிளாத்தெல்லாம் வைக்கும்போது நியூஸ் பேப்பர் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி 3 ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். 3 குவாலிட்டியில் இருக்கும். ப்ளூ ஒன்று, இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கட் கலர் ஒன்று, ப்ளஸ் ஒயிட் கலர் ஒன்றும் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் போட்டது போக மீதி எனக்கு வந்து இருந்தது. கிச்சனுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸ்ஃபுல்லாக வாங்கினது தான் வந்து இது. இந்த 3ஓட குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து வார்ட்ரோப்பில் வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எல்லாமே வந்து வாஷபிள் தான். இதுக்கு போட்டது போக எனக்கு மீதி இந்த ஷீட்ஸ்லாம் இருந்தது. சரி கிச்சன்லேயே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கவுண்டரில் வைக்கிற அந்த ரேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப குறைவு தான். மீதி இருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் பட்டா கூட நம்ம வந்து டக்குன்னு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரிட்ஜு மேட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்க இது தான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். இதே நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தான் நம்ம வந்து சேஃபாக வச்சுருந்தாலும் ஏதாவது கரை பட்டுரும். ஒரு 3 months ஒன்ஸ் அதை வந்து எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து நான் மேலே வந்து வச்சுருக்கேன். டீ, அப்புறம் நாட்டு சக்கரை, அந்த மாதிரி சுகர், மார்னிங் டைமில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கின ஒரு பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்னத்தை போட்டு வைக்க போகிறேன்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. 13 rupeesன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரெட் கலர் பிளாக்குக்கு பதிலாக ரெட் கலரும் அந்த இதுவும் இருந்தது. பட் ஸ்டாக் வந்து இல்லாததுனால நான் பிளாக் வந்து வாங்கியிருந்தேன். இது எங்கள் சித்தி கொடுத்தது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வீட்டில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ரொம்ப ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கேண்டில் ஹோல்டர். அவங்க வாங்கிட்டு அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு இதோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எனக்கு வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஊருக்கு போகும்போது சரி வச்சுக்கோ கேட்டுகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அவ்வளோ நல்லா க்ளீனாகவும் ஆகிடும். இதே மாதிரி ஒயிட்டாகவே வந்து ஆகிடுது. உங்களுக்கு இந்த பிரிண்டெல்லாம் வந்து போகாது. நான் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ரேக்குக்கு போட்டதுக்கு போக எனக்கு மீதி இருந்த அந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால சரி வாஷ் பண்ணும்போது இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பீசஸ் தான் இருக்குது. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது வந்து உங்களுக்கு நல்ல grip இருக்கும். எதுவுமே கீழே விழுகாது. கொஞ்சம் நம்ம வந்து வச்சுக்கலாம் அதை ப்ராப்பராக. இது வந்து நல்லெண்ணெய், அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டு வின்னர் ஒரு ரைஸ் பிரான் ஆயில் ஏதாவது மாற்றி நான் ஏதாவது வாங்குவேன். அந்த எண்ணெய் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டீயோட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயோட தோல் இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் பாயாசம்லாம் எடுக்கும்போது வர ஏலக்காய் தோல் இதில் போட்டு வைப்பேன். புதினா வந்து காஞ்சி போன லீவ்ஸு அதை கூட நம்ம இதில் வந்து போட்டு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு மசாலா டீ மாதிரி ரெடி பண்ணி வச்ச டீ தூள் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் 100 கிராம், கொள்ளு 100 கிராம், ஃப்ளாக்ஸீடு 100 கிராம், சீரகம் 100 கிராம் இதெல்லாமே வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 1 டீஸ்பூன் போட்டு 1 கப்பு வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு நம்ம வந்து குடிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியும் குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே குடிக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். இன்னொரு நாட்டு சக்கரையும் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கின நாட்டு சக்கரை. இன்னொரு நாட்டு சக்கரையில் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் போது நம்ம அந்த இதை வந்து போட்டு கொடுக்கலாம். இப்போ ப்ளெயினாக ஒரு மில்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மிளகு சேர்ந்த நாட்டு சக்கரையை வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், சளி பிடிக்காது. அதே மாதிரி பாலும் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 8 வயசுக்கு மேலே பசங்களுக்கு ஆகுதுன்னா சேர்த்துக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது சளி பிடிக்காது. அப்புறம் க்ரீன் டீ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நமக்கு பெரிய பாக்ஸில் இருக்கும், அதுலேருந்து எடுத்து இதில் வந்து மாற்றி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 1 வீக் அது முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா கட்டி பட்டுரும். அடுத்தது ஒயிட் சுகர், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூஸ்ட்டு, இதுவும் மந்த்லி ஒன்ஸ் வந்து பூஸ்ட்டு காம்ப்ளான் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம், ஒரே ஃப்ளேவர் இல்லாமல். இது வந்து இட்லி பொடி, வீட்டில் திரிச்சது தான். இதுவும் நானே யோசிச்சு தான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் மாற்றலாம், அடிக்கடி வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து லெமன் கிராஸ் வந்து நான் எங்கள் வீட்டிலே வந்து வளர்க்குறோம். ஸோ அந்த செடியிலேருந்து அதை காய வச்சுட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீக்கு பதிலாக இதையும் நம்ம வந்து போட்டு குடிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் வந்து இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். ஏதாவது நெய் வடிஞ்சால் கூட இதிலே இந்த தட்டிலே வடியட்டும்னு சொல்லிட்டு. பட் இங்கே வைக்கும்போது இடம் பத்தாமல் இருந்தது, அதனால அதை மாற்ற போகிறேன். இந்த சில்வர் பாக்ஸில் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேறு எதுலையாவது கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வச்சுக்கலாம். இது வந்து வீட்டிலே வந்து உருக்குன நெய். இது வந்து பெரிய பாட்டிலில் வச்சுருக்கேன். எனக்கு தேவைப்படுறத அந்த சில்வர் கண்டெய்னரில் வச்சுட்டு நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த தடவை இப்படியே வச்சுக்கலான்னு பார்க்குறேன், எதுவும் சிந்தாத மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. இங்கே இருக்க ரேக்கில் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் பாட்டில்ஸாக மாற்றலை. இந்த மூடியெல்லாம் எப்போ ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதாவது எடுக்கணும் அந்த மாதிரி தான் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்க மாதிரி வச்சுருக்கேன்.
ஸோ இதெல்லாம் ஒரு மார்னிங் 5 o'clockலேருந்து செய்ய ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ கஞ்சி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு வந்து கம்பு தோசைக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நான் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து ஒரு 6 hours வந்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையோ இட்லியோ இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பசங்களுக்கு இதுவும் எங்களுக்கு இதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வந்து நேற்று எடுத்து வச்சுருந்தேன். நாளைக்கு கஞ்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு வேறு எதுவும் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப பசிக்கும் போது இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டும் இது. அதனால டக்குன்னு சின்ன வெங்காயத்தை மட்டும் நறுக்கி போட்டுட்டு இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் கிச்சனும் ஓரளவு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வேண்டியதான். ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான். அதுவும் இந்த கஞ்சியெல்லாம் சாப்பிடும்போது ஈஸியாகவும் சாப்பிட்றலாம், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு 2 hours நல்லா குளுன்னு இருக்குன்னு தான் பார்த்துக்கோங்க வயிறு. ஸோ அப்படியே இன்றைக்கி ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இது கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னால அவங்க ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.